ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ தான் உங்கள் மனசில் நிறையா கொஸ்டின்ஸ் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளால் பப்ளிக் எக்ஸாமில் 100 அவுட் ஆஃப் 100 வாங்க முடியுமா? நம்மளால் நல்ல மார்க் வாங்க முடியுமா? அதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, எந்த சாப்டரில் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்குது, எந்த சாப்டர் படித்தா அதிக மார்க் வாங்கலாம், இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கு தானே. கவலையே படாதீங்க. உங்களுக்கு பப்ளிக்கில் எந்த மார்க் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு என்னெல்லாம் படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது உங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து இப்போ பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட் அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் விடாமல் எழுதிட்டு, அதில் இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு, அது 2 மார்க் கொஸ்டின்னா அந்த 2 மார்க் எனக்கு முழுசாக அதில் அப்படியே கிடைக்கணும். 5 மார்க்னால் ஒரு அரை மார்க் கூட எனக்கு குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஃபயராக வெறித்தனமாக படிப்பீங்களே, அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா நம்ம எந்த அளவுக்கு படிப்போம். அதே அளவுக்கு இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்று கூட விடாமல் படிச்சிருங்க, ஓகேவா? கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாம் ஹால் விட்டு நீங்கள் வெளியே வரும்போது நான் நல்லபடியாக இந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படிங்கிற ஹாப்பியாக திருப்தியாக நீங்கள் வெளியே வருவீங்க, ஓகேவா? இப்போ என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்தெந்த லெசன்லேருந்து எவ்வளோ மார்க்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 கொஸ்டின் வருது, செகண்ட் லெசன்லேருந்து 2 கொஸ்டின், தேர்ட் லெசன்லேருந்து 2, ஃபோர்த்து லெசன்லேருந்து 1, 5th லெசன்லேருந்து 2 கொஸ்டின், 6th லெசன்லேருந்து 1 கொஸ்டின், 7th 2, 8th 2, ஓகேவா? இதுதான் 5 மார்க்கில் வருது. இதில் 10 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அதில் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், சரியா? அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கும் அதே மாதிரி தான். 4th லெசன்லேயும் 6th லெசன்லேயும் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மற்ற எல்லா லெசன்லேயுமே 2 கொஸ்டின் நம்மளுக்கு வருது. அடுத்து 8 மார்க். 8 மார்க்கில் ஜாமெட்ரி கேட்பாங்க, கிராஃப் கேட்பாங்க. ஜாமெட்ரியில் 3 டைப் இருக்குது, கிராஃபில் 2 டைப் இருக்குது. அடுத்து 1 மார்க். 1 மார்க்கில் 14 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, சரியா? புக் பேக்லேருந்து 11 கொஸ்டின் வரும். க்ரியேட்டிவில் ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அது எதுலேருந்தெல்லாம் வரும் அப்படின்னா, குறிப்பு, இந்த மாதிரி குறிப்புன்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, டூ யூ நோன்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம 2 மார்க் கொஸ்டின்லாம் எழுதுகிறோம்ல, அதோட ஆன்சர்ஸ், சின்ன சின்ன கொஸ்டினை அதோட ஆன்சரை வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா விதமாக கேட்பாங்க, ஓகேவா? இதுதான் கேட்குறது. 5 மார்க், 2 மார்க், 8 மார்க், 1 மார்க். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 40+ மார்க் வேணும், அதாவது 100க்கு 40+ மார்க் வேணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் படிக்கணும், எனக்கு 40+ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற பாருங்கள். இப்போது 100க்கு 40+ எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்க என்னெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க். 1 மார்க்கில் மொத்தம் 14 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னேன்னா, அதில் எத்தனை கொஸ்டின்? 11 கொஸ்டின் புக் பேக்லேருந்து வந்தது. அப்போது புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம 11 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதில் 11 மார்க் நம்மளுக்கு வந்துடுது. அடுத்து என்னது? 8 மார்க். 8 மார்க்கில் என்னெல்லாம் இருக்குது? ஜாமெட்ரி இருக்குது, கிராஃப் இருக்கா? ஜாமெட்ரியில் மொத்தம் எத்தனை டைப்பு? மொத்தம் 3 டைப் இருக்குது. அதில் நீங்கள் 2 டைப் படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்து அல்லதுன்னு கொடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ 3 டைப் இருக்குது. ஏதாவது 2 டைப் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் உங்களுக்கு வந்துடும். அடுத்து கிராஃப். கிராஃபில் 2 எக்ஸசைஸ் இருக்கா? 2 பயிற்சி இருக்குது. 2 பயிற்சியில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, பயிற்சி 3ல் 15 ஈஸியாக இருக்கும், 3ல் 16 விட. ஸோ இந்த 3ல் 15 பயிற்சியையும் அதுக்கான எடுத்துக்காட்டு ஒரு 4 இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சிருங்க, சரியா? 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதிலிருந்து பார்த்துட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக. அதாவது 2 பயிற்சியில் இது அல்லது இதுன்னு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் ஒரு கொஸ்டின் விடாமல் இந்த பயிற்சியையும் இந்த 4 எக்ஸாம்பிளையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்போ இதில் 8 மார்க் நம்மளுக்கு கிடச்சிருதா? சரி, இப்போ இதை அட்டன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 5 மார்க். 5 மார்க்கில் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேணாம், நான் சொல்கிறத மட்டும் படிங்க போதும். ஃபஸ்ட் லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட் லெசனில் 3 டைப் இருக்குது. அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் இதெல்லாமே கேட்பாங்க, அது ஒரு டைப்பு. 2வது A×B அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. 3வது F.G இதில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இதில் இந்த 2 டைப் வர்ற மாதிரி, இந்த 2 டைப் வர்ற மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் படிங்க. இப்போ எப்படி கேட்பாங்க? இந்த லெசன்லேருந்து 2 கொஸ்டின் வருது அப்படின்னா, ஒன்று இது இல்லைன்னா இந்த 2 டைப்பில் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா இதில் ஒரு டைப்பும் இந்த டைப்பும் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தானே கேட்பாங்க. அப்போ கம்பல்சரி உங்களால் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டுமா? சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட் லெசனில் எக்ஸாம்பிளில் 1ல் 3,
1ல் 9, 1ல் 11, 1ல் 15, 1ல் 18. ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸில் 1ல் 1ல் 5, 6, 7, 1ல் 2ல் 4, 5, 1ல் 3ல் 4, 10, 1ல் 4ல் 2, 9, 10, 11, 12. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க்காவது அட்டன் பண்ணிட முடியும். இல்லைன்னா உங்களோட லக்கு தான். இதுலேயே அதாவது இந்த 2 டைப்லேயே உங்களுக்கு 2 5 மார்க் கேட்டுட்டாங்க அப்படின்னா இதில் 10 மார்க் உங்களுக்கு இருக்குது. 10 மார்க் இல்லைனாலும் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து சரி, இது ஒரு 5 மார்க் நம்ம வாங்கிடுறோம். அடுத்து 2வது எது அப்படின்னா 8வது லெசனில் ப்ராபபிலிட்டி இருக்கா, நிகழ்தகவு. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களுக்கு இருக்குது. சரியா? நிகழ்தகவில் 2 பயிற்சி இருக்குது. சரியா? எக்ஸசைஸ் 8ல் 3, 8ல் 4 ப்ளஸ் அதில் இருக்கிற 2 பயிற்சியிலையுமே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேவா? இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் வந்துடும். அடுத்த 5 மார்க் 4வது லெசனில். ஓகேவா? 4வது லெசனில் 3 தேற்றம் இருக்கா? என்னென்ன தேற்றம்? தேல்ஸ் தேற்றம் 1, பிதாகரஸ் தேற்றம் 1, கோண இருசமவெட்டி தேற்றம். இந்த 3 தேற்றம் படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் 90% இதிலிருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அப்போ இதில் ஒரு 5 மார்க் இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த 5 மார்க் வந்து நான் 5th லெசனில் சொல்கிறேன். 5th லெசனில் நம்ம ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த 3 கொஸ்டின் மட்டும் பாருங்கள். அதிலிருந்து கேட்டால் நம்ம எழுதிடலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் சொல்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 5ல் 6, எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 5.1ல் 5, 6. சரியா? இந்த 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ரிப்பீட்டடாக, அதாவது நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி 3 கொஸ்டின் இருக்குது. இதில் மட்டும் பாருங்கள். வந்தால் எழுதலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் ஒரு 5 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயே நம்மளுக்கு எத்தனை மார்க் வந்துருச்சு? 1 மார்க்கில் 11 1 மார்க் புக் பேக்கில் இருந்து கேட்குறாங்க. இதில் ஒரு 10 1 மார்க் நம்ம எழுதிட்டா கூட இதில் ஒரு 8 மார்க், இதில் ஒரு 8 மார்க், அப்போ ரெண்டையும் கூட்டும்போது 16, இது ஒரு 10, இங்கேயே 26 மார்க் நம்மளுக்கு கம்பல்சரி வந்துடுது. அப்புறம் இப்போ நான் 4 5 மார்க் சொன்னேன்னா, ஏதாவது ஃபஸ்ட் லெசன்லேருந்து இதிலிருந்து கண்டிப்பாக இந்த 3 டைப்பில் இருந்து கண்டிப்பாக ஒரு டைப்பாவது உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா 2 டைப் கூட கேட்கலாம். சப்போஸ் ஒரு டைப் கேட்டால் கூட ஒரு 5 மார்க் நம்ம கையில் இருக்குது. அடுத்து நிகழ்தகவில் இந்த 2 எக்ஸசைஸ் 2 இருக்குது, நிறையா இருக்குது கொஸ்டின்ஸ்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கணக்கு எல்லாமே. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். 8th லெசனில் ஒரு சம் கூட விடாமல் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 10 மார்க் நம்ம கையில் இருக்குது. அடுத்து தேற்றம் சொன்னேன்னா, அந்த 3 தேற்றத்தில் ஒரு தேற்றம் கேட்பாங்க. 90% கேட்டுருவாங்க. சப்போஸ் கேட்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. அடுத்து இந்த 3 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது, இந்த 3 தேற்றத்துலேயும் கேட்கல, இதுலேயும் கேட்கல அப்படின்னா கூட இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 5 மார்க்கில் அப்போ 10 மார்க்குங்கிறது இந்த 2லேயுமே சேர்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக 10 மார்க் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? இப்போ சரி, இப்போ எத்தனை மார்க் ஆச்சு? மேலே 26, இங்கே ஒரு 10, 36 மார்க் ஆச்சா? அடுத்து பாருங்கள், அடுத்து நான் சொல்கிறேன் 2 மார்க்கில் நான் சொல்கிற லெசனுக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட் லெசனில் 2 2 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் லெசன் ஒன்று படிச்சுக்கோங்க. 4th லெசனில் 2 மார்க்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அப்போ 4th லெசனில் ஒரு 2 மார்க் நம்ம எழுதிடலாம். இப்போ 3 2 மார்க் ஆச்சா? அடுத்து 7வது லெசனில் ரொம்ப ரொம்ப கம்மியான 2 மார்க்ஸ் தான் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு 7வது லெசன் சொல்கிறேன். 7வது லெசன் இருக்கிற 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் 2 2 மார்க் வருது. அடுத்து 8th லெசனில் ஈஸியாக இருக்கும் 2 மார்க்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
புள்ளியியல்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா அந்த அந்த வீச்சு கண்டுபிடிங்க, வீச்சு கேளு கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து நிகழ்தகவலையும் ஈஸியாக இருக்கும் 2 மார்க். எப்படி அப்படின்னா இப்போ பந்துகள் கணக்குனா அதில் மொத்தம் எவ்வளோ பந்துகள் இருக்குன்னு கீழே எழுதுவோம். அதில் இப்போ பச்சை நிற பந்துகள்னால் பச்சை நிற பந்துகள் எத்தனைன்னு மேலே எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மார்க் 8th லெசனில். அதனால் 8th லெசன் படிச்சுக்கோங்க. இது மட்டும் படிங்க போதும். ஓகேவா? அப்போ எத்தனை 2 மார்க் ஆச்சு? 2, 3, 4, 5, 6, 7 2 மார்க் இருக்கா? இந்த லெசன்ஸ்க்கு மட்டும் படிங்க போதும். இதுலேயே 7 2 மார்க் கேட்குறாங்க. சப்போஸ் நம்மளுக்கு 5 2 மார்க் தான் இதில் வந்திருக்கு அப்படின்னா கூட 5 2 மார்க் போட்டால் இதில் எத்தனை மார்க் வந்துடுது? 10 மார்க் வந்துடுது. ஓகேவா? அப்போ மேலே எத்தனை மார்க் பார்த்தோம்? 36 மார்க் பார்த்தோம். இங்கே ஒரு 10 மார்க். எத்தனை மார்க் ஆச்சு? 46 மார்க். அப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? நீங்கள் கேட்ட மார்க் வந்துடுச்சா? இது என்னது? அதாவது டஃப்பாக இருந்துச்சுன்னா இதில் 7 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் கேட்டால் கூட நம்மளால் இங்கே 10 மார்க் எடுத்துட முடியும். இந்த 5 மார்க்கில் நான் 4 5 மார்க் சொன்னேன். அந்த 4ல் சப்போஸ் 2 கண்டிப்பாக நம்மளால் எழுதிட முடியும். இது கேட்டால் கூட இதில் ஒரு 10 மார்க் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் 46 மார்க் வருது. சப்போஸ் நான் சொன்ன எல்லா கொஸ்டினுமே வந்துருச்சுன்னு வைங்க, எத்தனை மார்க் வரும்னு பாருங்கள். இங்கே ஒரு 26 மார்க்கு, இங்கே 4 சொல்லியிருக்கேனா? 4ல் அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தும்போது இன்னொரு 10 மார்க் சேர்த்து வருமா? இங்கே ஒரு +10 வரும். இப்போ இங்கே மிச்சம் 2 இருக்கா? 5 கொஸ்டினுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் 2 கொஸ்டினுக்கு போடும்போது இங்கே ஒரு 4 மார்க் ஆட் ஆகும். அப்போ இன்னும் ஒரு 14 மார்க் வரும்போது இங்கே எத்தனை மார்க் ஆகிடுது? 60 மார்க் வந்துடுது. ஓகேவா? அதனால் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 46 மார்க் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. சப்போஸ் ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா இந்த 14 மார்க்கும் சேர்ந்து 60 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 46 மார்க்லேருந்து 60 மார்க் வரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? இதில் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அடுத்து இந்த வீடியோ முடிச்ச உடனே அடுத்த வீடியோ அதுதான். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாப்டருக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் ரெடி ஆயிடுச்சு. 1 or 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதில் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த 2 மார்க்ஸ் மட்டும் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 4th லெசனில், 7th லெசனில், 8th லெசனில், இந்த மாதிரி எல்லா லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் 7 2 மார்க் உங்களுக்கு வந்துடும். நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கொஸ்டின்லாம் படிச்சிருவேன்னு சொல்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் நேம் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து எனக்கு மார்க் வந்து 70+ வந்தால் போதும், அதாவது 100 out of 70+ வந்தால் எனக்கு போதும்னு சொல்கிறவங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்கிற பாருங்கள். இதை மட்டும் படிங்க. 2 மார்க்கில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா? அதில் சொல்லியிருப்பேன். அதில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக அது படிச்சிங்கனாலே 8 2 மார்க் இல்லைன்னா 9 2 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் 8 2 மார்க் நீங்கள் எழுதுனா கூட 8 × 2 எவ்வளோ ஆச்சு? 16 மார்க் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். அப்புறம் 1 மார்க்கில் ஒரு 10, 8 மார்க்கில் கிராஃப் ஜாமெண்ட்ரியோட சேர்த்து 16 மார்க். இதுலேயே எவ்வளோ வந்துடுது? இதுலேயே 36 மார்க், இங்கே ஒரு 16 மார்க், 42 மார்க். இதை மட்டும் படிச்சிங்கனாலே உங்கள் கையில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 5 மார்க் ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு அந்த 3 டைப் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, அதில் உங்களுக்கு அந்த 3 டைப்லேயும் சேர்த்து இன்னொரு 3வது டைப்லேயும் சேர்த்து நான் சொல்லியிருப்பேன். 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே அந்த 3 டைப்லேயும் கண்டிப்பாக 2 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ இங்கேயே 10 மார்க் உங்களுக்கு இருக்குது. அடுத்த 3வது சாப்டரில் அணிகள் மட்டும் படிங்க. சரியா? அணிகள்னால் அந்த பயிற்சி 3:17 3:19 வரைக்கும். ஓகேவா? இந்த பயிற்சியும் இதோட எடுத்துக்காட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸில். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோலேயே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து 4th நான் சொன்னேன்னா அந்த 3 தேற்றம் இருக்குன்னு, 3 தேற்றமில் கண்டிப்பாக ஒரு தேற்றம் வந்துடும். அதில் ஒரு 5 மார்க் இருக்குது. அடுத்து 5th லெசனில் நான் சொன்னேன், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எடுத்துக்காட்டு 1 பயிற்சியில் 2 கணக்கு. இது மட்டும் படிங்க. 8th லெசனில் நிகழ்தகவில் அந்த 8.3 8.4 அந்த பயிற்சியிலையும் ப்ளஸ் அதோட எடுத்துக்காட்டு கணக்குகளும் இது மட்டும் படிச்சிங்கனாலே பாருங்கள் எத்தனை 5 மார்க் உங்களுக்கு இருக்குது. இதில் 2 3 4 5 6 5 மார்க் இருக்குது. 6 5 எவ்வளோ? 30 மார்க் வந்துருச்சா? இங்கே 42 மார்க் வருது, இதில் 30 மார்க் வருது. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 72 மார்க் வந்துருச்சு. சரியா? சப்போஸ் இப்போது இதில் 2 கொஸ்டின் வந்துடும், இதில் 1 இதில் 1 4 கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த 2ம் கேட்கல அப்படின்னா அப்போ 10 மார்க் மைனஸ் ஆயிரும்ல. 70+லேருந்து 10 மார்க் மைனஸ் ஆயிரும். அப்போ அந்த 10 மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா
நான் பிளான் பி சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் எதில் படிக்கிறீங்க அப்படின்னா 7th லெசன் இல்லைன்னா 2nd லெசன். ஏன்னா 7th லெசனில் 2 5 மார்க் கேட்குறாங்க, 2nd லெசன்லேயும் 2 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் 5 மார்க் சொல்லியிருக்கேன். இந்த 2 லெசனில் ஏதாவது ஒரு லெசனோட 5 மார்க்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ 2 5 மார்க் கேட்குறாங்க, 10 மார்க் வந்துடும். சப்போஸ் இந்த 2 கொஸ்டின் கேட்கலனாலும் இதில் 2 கொஸ்டின், இந்த 2ல் ஏதாவது ஒன்று படிச்சிட்டிங்கன்னா 2 கொஸ்டின் வந்துடும். அப்போ அதில் 10 மார்க் இதில் ஆட் ஆயிரும். இப்போ 70+ மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது. சப்போஸ் இல்லை இதுலேயே 2 கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் அப்போ இந்த 2ம் நீங்கள் எழுதிடுவீங்க, இதுலேயும் ஏதாவது ஒன்றில் 2 கொஸ்டின் எழுதிடுவீங்க. அப்போ எத்தனை மார்க் வந்துடும்? 80+ மார்க் வந்துடும். அப்போ இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 70+லேருந்து 80+ மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் அதோட நீங்கள் ஆல்ரெடி இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்க, வேறு லெசன்ஸ், இப்போ நான் சொன்னதை தவிர வேறு லெசன்ஸில் ஏதாவது கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான். அடுத்தது 100 out of 100 வாங்குவேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்காக நினச்சி பாருங்கள். 10th ரிசல்ட்டில் நீங்கள் மேத்ஸில் சென்டம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. சென்டம்க்கு என்னெல்லாம் படிக்கணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ்னால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். 100 out of 100 வேணும் அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொன்ன வீடியோவில் இருக்கிற ஒரு கொஸ்டின் கூட விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் ஒரு 20 கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னு வைங்க, நீங்கள் அதில் 19 கொஸ்டின் படிச்சிருவீங்க. இந்த ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக போயிட்டீங்க, அதை படிக்கல அப்படின்னா நம்ம மனசை படித்தவங்க அங்கே கொஸ்டின் பேப்பரை எடுத்த மாதிரியே அந்த நம்ம படிக்காத கொஸ்டினே கரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் கேட்டு வச்சுருவாங்க. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல எல்லா கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் விடாமல் படிச்சுட்டு போயிருங்க. சரியா? அடுத்து 2வது யூனிட் எக்ஸசைஸ். யூனிட் எக்ஸசைஸுமே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதோட உங்கள் டீச்சர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா கண்டிப்பாக அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து கிராஃப் ஜாமெண்ட்ரியில் அந்த இத்தனை சென்டிமீட்டர் அதெல்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கரெக்டாக மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சு போடுங்க, உதவி படம் போடுங்க, கிராஃப் நல்லா நீட்டாக போடுங்க. ஓகேவா? கிராஃப் ஜாமெண்ட்ரியில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடணும். அடுத்து 1 மார்க்கில் அந்த எக்ஸ்ட்ரா கேட்குற அந்த குறிப்பு, டு யூ நோங்கிற அந்த டேபிள் அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சென்டம் வேணும் அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு தீப்பெட்டியோட கடைசி குச்சியை உரசும் போது இருக்கிற கவனம் குச்சியை உரசும் போது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கவனமாக ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களால் சென்டம் வாங்க முடியும். கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் போய் எழுதுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.